கைஸ் நீங்கள் இந்த வீடியோ என்ன பண்ணுறோம் நருட்டோ ஷிப்புடன் எபிசோடு 5 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதோட நம்ம டெய்டாரா வந்து அவனோட அந்த பறவையை வச்சு நம்ம காரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம காரா வந்து அவனோட அட்டாக்லேருந்து மாட்டை வச்சு நம்ம டெய்டாராவை மாட்டை வச்சுருவாங்க கைஸ். நம்ம காராவை கான்குரோ என்ன ஏதோ சம்திங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டெய்டாரா அப்படியே அதில் இருக்கிற எல்லாத்தையும் வெடிச்சுட்டு வந்துட்டாங்க கைஸ். மறுபடியும் நம்ம காரை வந்து இழுக்கிறான். அவர் இன்ட்ரோ போடுறாங்க கைஸ். ஒரு மறுபடியும் வந்து காராவும் டெய்டாராவும் வந்து செம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்காக்கு அவன் டெய்டாராவை துரத்திக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். அப்புறம் தான் டைட்டிலில் போடுறாங்க கைஸ். டைட்டில் ஜாப்பனீஸ் இருக்காங்கன்னா வாசிக்க தரல அப்படின்னு நருட்டோ சாக்குரா வந்து எப்படி அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்துச்சு, நீ எல்லாம் சொன்னது போய் நான் எடுத்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவன் இப்போ அப்போ தான் நம்ம நருட்டோ சாக்குரா சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த கிளைமேக்ஸே தெரியாது, நான் கொஞ்சம் தான் படித்தேன், அது அவங்ககிட்ட சொன்னது ஏன் நீ ஏமாற்றிட்டீங்க செஞ்சு அப்படின்னு சொல்லும் போது சரி இப்படி ஏமாந்துட்டேனே உங்கள் 2 பேர்ட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககாஷி ஸோ வந்து கொஞ்சம் சோகமாக இருப்பார். அப்போ தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுனாடேவும் அவங்களோட அசிஸ்டனும் வந்துருப்பாங்க. இங்கே என்ன சுனாடே வந்துட்டிங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வைப்பாங்க டீம். இனிமேல் தான் நீங்கள் டீம் கக்காசி இனிமேல் நீங்கள் தான் நிறைய மிஷனுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு சொல்லி டீம் கக்காசி இஸ் பேக் கைஸ். மறுபடியும் ஓஜி டீம் இஸ் பேக் ஓகேங்களா. இப்போ நம்ம ஜிராயாவை காமிப்பாங்க. அதோட இங்கே சாண்ட் வில்லேஜில் நடக்கிற ஃபைட்டை காமிப்பாங்க. அங்கே பாருங்கள் நம்ம காசை வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம டெய்டாரா கூட அப்படின்னு சொல்லும் போது நம்ம டெய்டாரா வந்து சாண்டை வச்சு அப்படியே இழுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ டாப்புன்னு அவனோட எக்ஸ்ப்ளோஷனை போட்டு வெடிக்கப்பா மறுபடியும் நம்ம காரை போடுவியா மறுபடியும் ஒரு கையவே காரை வந்து பிச்சுருவாங்க கைஸ். அவளே நம்ம டெய்டாரா அவளே மறந்துட்டான். டெய்டாராவோட கையே போச்சு கைஸ். அவ்வளோ பவராக இருக்கான். ஏன்னா கை போலையா இருக்கான்னு தெரில. கார்னூர் சொல்கிறான் பல கையை காணோம், கை எங்கடா போச்சு அப்படின்னு தெரியல கைஸ். ஒரு கையை முறிஞ்சிச்சு, ஒரு கை சொல்லி முடிஞ்சிச்சு கைஸ் நம்ம டெய்டாராக்கு. அப்போ தான் பார்க்கும்போது நம்ம காரை வந்து அதுக்குள்ளேயே தான் ஒழிஞ்சிருப்பான். பரவாயில்ல இந்த ஜிஞ்சுரிக்கு பிடிக்கிறது கஷ்டம்னு எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மண்டக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம டெய்டாரா. அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரா வந்து ஒரு சாண்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த ஆர்மார் உள்ளே உட்காந்து எல்லா ஃபைட்டும் பண்ணுவான் நம்ம காரா. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்டாராவும் காராவும் மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவனோட எக்ஸ்ப்ளோஷனை எடுக்கலான்னு பார்க்கும்போது ஒரு அட்டாக் வரும். அதையும் டாஜ் பண்ணிட்டு பறந்துடுவான் நம்ம டெய்டாரா. எங்களை அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும்போது ஆமாம் சாசோரி என்ன டெய்டாரா இவ்வளோ நேரம் ஆக்குற, நீ என்ன வேகமாக வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்டாராவிட்டு நம்ம சாசோரியும் சொல்லுவான். அவனோட பெரிய எக்ஸ்ப்ளோஷன். ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோஷன் எடுத்து வெடிக்க விளையாண்டு பார்க்கும்போது நம்ம மறுபடியும் சாசோரி சொல்லுவான் இதுக்கு தான் நீ போக வேணான்னு சொன்னேன், இவ்வளோ நேரம் ஆக்குறேன்னு சொல்லும் போது நம்ம காசேக்காகி நம்ம காண்டி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லா உறவுகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்டை விட்டு நாளாக வாமா டெய்டாராவை கதற விடுவாங்க. செம்ம கதற விடுவான் நம்ம டெய்டாராவை ஓகேங்களா. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்குரோவும் பரவாயில்ல நம்ம காரா வந்து செம்மையாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும் போது நம்ம காரா நல்லவன் ஆகிட்டான். அதே நருட்டோ கூட ஃபைட் பண்ணி அவர் நல்லவனாகவும் ஆகிட்டான்னு சொல்லிட்டு கான்குரோ வந்து இந்த நடந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவான். நம்ம காரா சொல்லுவான் நான் இனிமேல் நல்லவனாக வரட்டேன், நான் செஞ்சுரிக்கியா இருக்கிறதுனால எல்லோரும் என்னை ஒதுக்குனாங்க, அதுக்காண்டியே நான் எல்லாருக்கூடையும் நான் நல்லா ஆகி அவர் செஞ்சுரிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு உடைக்கணும். இது என்னோட நண்பன் நருட்டோவால தான் இது நடந்துச்சு. என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் நருட்டோ அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை திருத்தி ஃபைட் பண்ணி அவன் என்னை தோக்கடிச்சனால தான் இப்போ நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோ டாக்குனோ ஜிட்ஸோ போட்டிருப்பாங்க. நம்ம
காராக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா டெய்டராகவும் ஸ்டேடாரான்னு சொல்லி காராவும் கான்கூராவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனை மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்டராவும் காராவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க கைஸ். அவன் தான் ஒரு செம்மையான சம்பவம் நடக்கும் கைஸ். ஓகேங்களா? யாரா இது கைஸ் கொஞ்சம் ஃபீவர் கைஸ், அதனால் கொஞ்சம் இப்படி இருக்கும் வயசு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க கைஸ் ப்ளீஸ். ஓகேங்களா? கைஸ் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரை அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அமுச்சு பிடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஸ்க்ரீனில் நிற்கிது கைஸ், ஏனே தெரியல. காராவே இங்கே ஒரே மூஞ்சில் அமுச்சிட்ருப்பாங்க கைஸ். அப்போ தான் நம்ம காரா நல்லவன் ஆகிட்டான். அப்போ தான் கான்கூரதை யோசிச்சு பார்ப்பான், நம்ம காரா ஒரு நல்லவன் ஆகிட்டான், அதனால நம்ம ஊருக்கான சண்டை படுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவான். நம்ம கான்கூரோம் நம்ம காராவும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவனோட ஃபேஸை காமிப்பாங்க. அப்போ தான் ஷினோபியோட ஃபேஸ் ஜூம் பண்ணி காமிப்பாங்க. இங்கே பார்த்தா நம்ம காக்காசி சாக்குலா நருட்டோ இருப்பாங்க கைஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, நான் வந்து இச்சுருக்கா ராமன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இச்சுருக்கா ராமன் வந்து சின்ஸ் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நம்ம நருட்டோ அப்புறம் நம்ம கக்காசி என்ன பண்ணுவாரோ என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அங்கே பில்லு கட்டணும் என்கிட்ட காசு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கக்காசி என்னோட இதை தீக்கலாம் முடிவு பண்ணிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா ஜிரா கூட பேச போயிடுவார் நம்ம கக்காசி. அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நருட்டோ வந்து சாக்குரா கூப்பிடுவாங்க, வாங்க சென்சு நீங்கள் தான் சென்சு எங்களுக்கு காசு கட்ட போகிறீங்க அப்படின்னு நம்ம சாக்குரா நருட்டோ கூப்பிடுவாங்க. நான் வந்து எனக்கு ஒரு வேலை இருக்குது வரட்டா மாமே டுர்ன்னு போயிட்டாரு நம்ம கக்காசி ஹட்டாக்கி. வா சாக்குரா நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நம்ம நருட்டோ. ஓகே நீ தான் எனக்கு காசு கட்டணும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம சாக்குரா. அதுக்கு நம்ம வந்து இச்சுரக்கா ரொம்பனே சாப்பிட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லுவான் நம்ம நருட்டோ. அதுக்கு வந்து சாண்ட் லெஜனோட ஃபைட்டை காமிப்பாங்க. அங்கே 10 வருஷம் ஷினோபியை காமிப்பாங்க கைஸ். எல்லா ஷினோபியும் வந்து ஒரு பேப்பர் பாம்பில் வச்சு அட்டாக் பண்ணுங்க, அந்த நம்மளோட காசுக்கு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் பாம்பை வந்து கட்டி ஒரு குணாயில் வந்து ஒரு குணாய் மாதிரி வச்சு அனுப்பிச்சி விட போகிறாங்க நம்ம டெய்டராக்கு. இப்போ தான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது கைஸ். அவர் இந்த C3 எக்ஸ்ப்ளோஷனை எடுத்து அடிக்கலான்றப்பா நம்ம டெய்டரா. இதாங்க கைஸ் பெரிய எக்ஸ்ப்ளோஷன். நான் பட்ட பேர் தாங்க வச்சுட்டு அது ஒரு உண்மையான பேர் அமைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த எக்ஸ்ப்ளோஷன் எடுத்து அப்படியே போடுவாங்க கைஸ் நம்ம டெய்டரா. அப்படியே அதனோட கண்ணை ஊற்று பார்ப்பாங்க காமிப்பாங்க கைஸ். நம்ம C3 எக்ஸ்ப்ளோஷனும் கீழே வரும். அவ்வளோ மக்கள் சாவ போகிறாங்க, ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் நம்ம டெய்டரை வெடிக்க வைப்பான். அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விறுவிறுப்பான இடத்துல நம்ம எபிசோடை முடிச்சிடுவாங்க கைஸ். பாய். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தானுங்க சேனல். பாய்.